ஃப்ரைடே தான் வீடு காலி பண்ணக்கூடாது. ஸோ பெருசாக ஒர்க் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி கிச்சனில் இருந்த க்ராசரிஸ் பாட்டிலேருந்து எல்லாமே கழுவி காய வச்சு பேக் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம் மட்டும்தானே இருக்குது, அதை மட்டும் கழுவி காய வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி கிச்சனுக்குள்ளே போய் கை வச்சேன். கழுவுறேன் அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்துட்டே இருந்ததுங்க. அண்ட் ஒவ்வொரு முறை நான் வீடு க்ளீன் பண்ணும்போதும் வரலட்சுமி நோம்புக்கு ஆயுத பூஜைக்கெல்லாம் இந்த மாதிரி கழுவும் போதும் நான் ஒரு விஷயம் மறக்காமல் நினைப்பேன். என்னென்னா இனிமே பாத்திரம் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கேயாவது ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா புதுசாக அழகாக ஏதாவது இருந்தால் கண்ணை மூடிட்டு அதை நான் வாங்கிட்டு வர மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இருக்கேன். அண்ட் இது எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்கா, இல்லை இது பெண்களுக்கே இருக்கிற ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளமா அப்படிங்கிறது கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அட்மோஸ்ட் சாட்டர்டே ஈவினிங்குள்ளே 99% ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அங்கே போயிட்டு ஆர்கனைசிங் வீடியோ எல்லாமே அழகாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப்